டே பச்சை சட்டை, இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. ஆச்சு பாலாஜி நமக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு ஜாலியான ஆள், காமெடி பண்ணிகிட்ருப்பார், அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் மட்டும் கிடையாது, வந்த எல்லா ஆக்டரும், அந்த டைகர் மணியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் ஆஃப் தி குட் கேரக்டர் இந்த பாஸ்ட் ஒரு 6 to 8 monthஸில் ஒரு படத்தில் பார்த்த கேரக்டர் வந்து நிற்கிது அப்படின்னா டைகர் மணி சொல்லலாம். அண்ட் ஸ்டோரி பிளாட் வந்து சின்னதாக ஒரு ஃபேமிலி மேன் வந்து ஒரு செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டா வெளியே வர்றதுக்கு எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறதான் கதை. ஸோ ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. எந்தளவுக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 minutes கூட நான் படத்துலேருந்து வெளியே கூட போகலை. ஸோ அந்தளவுக்கு பெட்டராக ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. ஒரு டெபியூட்டன் டேரக்டர் வந்து இவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக படம் எடுப்பார் அப்படிங்கிறது வந்து இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நம்ம சினிமாலே நிறைய டெபியூட்டன் டேரக்டர் வந்து செம்மையாக படம் எடுத்திருக்காங்க. லோகேஷ் கனகராஜ், அப்புறம் இன்னொரு கார்த்திக் சுப்புராஜ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா, அவங்க பிக் ஹீரோஸுக்கு போகிறப்ப தான் பிரச்சனையாயிரும். அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். சின்ஸ் அது பண்ணாமல் ஸ்க்ரீன் ப்ளே மட்டுமே பண்ணி பெட்டராக ஒரு படம் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் இந்த படத்தோட மற்ற ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன். ஒருத்தன் சொல்கிறான், சம்மந்தமே இல்லாமல் சொர்க்கவாசல்னு படம் வச்சுருக்காங்க, ஆனால் ஒரே ரத்தமாக இருக்குது அப்படிங்கிறான். டே, என்னடா பேசுகிறீங்க நீங்களா? அவனுக்கு படம் பிடிக்கலின்னா விட்டுருங்கடா. ஏன்டா ஒரு 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 7 crores இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் 7 கோடி பேர்த்துக்கும் பிடிச்ச மாதிரிலாம் படம் எடுக்க முடியாது. உனக்கு பிடிச்சிருந்தா நீ பாரு, அவ்வளோதான் மேட்ரு.